தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எழுபத்து 8வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது. 11வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. சுதந்திர தின விழாவை ஒட்டி டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. ரயில் நிலையம், விமான நிலையம் போன்ற முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பு அளப்பரியது. பிர்சா முண்டாவை குறிப்பிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த கர்னல் மன்பிரீத் சிங்குக்கு கீர்த்தி சக்ரா விருது. சிறந்த பணியாற்றிய முப்படை வீரர்களுக்கும் சௌரிய சக்ர விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. சென்னையில் சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். கோட்டையை சுற்றி 9000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல். சுதந்திர தினத்தை ஒட்டி மின்னொளியில் ஒளிரும் தலைமைச் செயலகம், ரிப்பன் மாளிகை, விமான நிலையமும் மூவர்ண கொடியின் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புதுச்சேரி சட்டசபை வளாகம் மற்றும் ஆளுநர் மாளிகை, மின் ஒளியில் ஒளிரும் அரசின் முக்கிய கட்டிடங்களையும் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியின் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். அதிநவீன படகில் கடலோர பாதுகாப்பு படையினர் ரோந்து. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் பாஜக சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. தேசிய கொடியை ஏந்தி செல்வதை தடுக்கக்கூடாது என்றும் உத்தரவு. தமிழ்நாட்டில் 7 துறைகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். பள்ளி மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வர்கள் பயன்படுத்தும் பாட புத்தகங்களின் விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உடனடியாக விலை உயர்வு அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புத்தகங்கள் தயாரிப்பதற்கு ஆகும் செலவை ஈடுகட்டவே பாடநூல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. லாப நோக்கத்திற்கு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. திமுக கூட்டணி கட்சிகளும் புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அதிமுக மட்டும் பங்கேற்பு. விருதுநகரில் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் இரங்கல். இருவரின் குடும்பங்களுக்கும் தலா 3 லட்சம் வழங்கவும் உத்தரவு. சிறு கனிமங்கள் குத்தகை உரிமம் வழங்க இணையதளத்தின் மூலம் பொது ஏலம். தமிழ்நாடு சிறுகனிம சலுகை விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் குஷ்பு.
ராஜினாமா கடிதத்தை ஏற்றதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கை ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு குறித்து ஈடிக்கு 1 வாரம் அவகாசம் வழங்கியது உயர்நீதிமன்றம். முதல் முறை வாக்காளர்களை கவரவே தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நாம் தமிழர் சீமான் குற்றச்சாட்டு. தஞ்சையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகியும் ஒரு குற்றவாளி. குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் திமுகவினர் என்பதால் காவல்துறை கண்டுகொள்வதில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பெண்கள் மீது நடைபெறும் பாலியல் வன்முறைகளை கண்டித்து பாஜக மகளிரணி சார்பில் மௌன ஊர்வலம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. தேர்தலுக்காகவே அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சட்டத்திற்கு திருமாவளவன் ஆதரவு அளித்தார். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரனுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல். திருவேங்கடம் என்கவுண்டரை சுட்டிக்காட்டி காவலில் செல்ல நாகேந்திரன் மறுத்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி கபிலன் மேலும் 2 வழக்குகளில் கைது. பேனர் வைத்த வழக்கு மற்றும் காவல் நிலையத்தில் போராட்டம் நடத்திய வழக்கில் நடவடிக்கை. ஆக்கிரமிப்புகளை அகற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி தலைவருக்கும் நேரடியாக அதிகாரம் இல்லை. அச்சுறுத்தும் வகையில் நோட்டீஸும் அனுப்பக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டம். வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் 4 பேர் காயம். சுமார் 4 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை பறித்துச் சென்றதால் வேதனை. கோவையில் காவலர்கள் எளிதாக ரோந்து செல்லும் வகையில் ட்ரைக் பைக் அறிமுகம். பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கண்டுபிடிப்புக்கு பொதுமக்கள் வரவேற்பு. கோவையில் மத்திய ரிசர்வ் போலீசாருக்கு சொந்தமான இடத்தில் சந்தன மரம் வெட்டி கடத்த முயற்சி. 9 பேரை சிஆர்பிஎஃப் வீரர்கள் மடக்கி பிடித்த நிலையில் தப்பி ஓடிய 3 போலீசார் வலை. கன்னியாகுமரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சப்பாத்து பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து தடை. இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பியவருக்கு இந்திய குடியுரிமை சான்றிதழை வழங்க வேண்டும். திருச்சி அகதிகள் முகாமை சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் மருத்துவர் வழக்கில் புதிய திருப்பம். உடலில் 150 மில்லிகிராம் விந்தணுக்கள் இருந்ததால் கூட்டு பாலியல் வன்கொடுமை என பெற்றோர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழல் அமைவதை உறுதி செய்ய வேண்டும்.
கொல்கத்தா சம்பவத்தை சுட்டிக்காட்டி மருத்துவமனைகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை. நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ கேப்டன் தீபக் சிங் கொலை. தீவிரவாதி என்கவுண்டர் செய்யப்பட்டதை தொடர்ந்து சோதனை தீவிரம் என பாதுகாப்பு படை தகவல். அமலாக்கத்துறையின் சிறப்பு இயக்குநராக இருந்த ராகுல் நவீன் புதிய இயக்குநராக நியமனம். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பொறுப்பில் இருப்பார் என மத்திய அரசு அறிக்கை.